அல்லேலூயா சொல்லுங்க. கடன் பிரச்சனை ஒரு பெரிய தடையா இருக்குது. கடன் காரியங்களை கேட்டா எப்படி ஒரு 90% கை தூக்கிடுவீங்க. கடன் பிரச்சனைய உடைக்கணும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்குன்னா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? இங்க வாங்க. ஏதோ ஒரு காரியம் குடும்பத்துல தடை இருக்குது. என் மனைவி யார் நீங்க நினைத்து கொள்ள வேண்டாம், நான் நினைக்கிறேன். என் மனைவியை கையை பிடிச்சு நாங்க 2 பேரும் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் இருக்கிற கடன்கார ஆவியே, குறைவின் ஆவியே, தரித்திரத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என் வீட்டை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியேறி போ. என்னைக்கு சொல்லிருக்கீங்க? என்னைக்கு சொல்லிருக்கீங்க? என்னைக்கு சொல்லிருக்கீங்க? உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது. நீங்க சொன்ன அற்புதம் நடக்குமா நடக்காதா? உங்க வாயில அதிகாரம் இருக்குது. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்கள் சுப்பீரியர் உங்களுக்கு விரோதமா எப்படியான வேலையை காலி பண்ணலாம் நினைக்கும் போது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு 2 பேரும் அழுகிறத விட்டு 2 பேரும் கையை பிடிச்சு என் கணவனுக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருக்கிற மனுஷிக ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே நீ செயலிழந்து போ. அடுத்த நாளே டிரான்ஸ்பர் வருதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு இல்ல அவனுக்கு. பிராக்டிகலா பேசிக்கிட்டு இருக்கிற யார் யாருக்கு போகுதோ அங்கங்க போயிட்டு இருக்குது. அவளோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மளோடு இருக்கிறவர்கள் அநேகர். பயப்படாதீங்க. எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. காலையில முளைச்சு மாலையில மறைகிற பூவை போல புல்ல போல மனுஷன் இருக்கிறான். எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. எழும்பி நின்னு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த மனுஷிக ஆவியும் போராட முடியாது, எழும்ப முடியாது. இயேசுவின் நாமத்தினால. உன் கையில என்ன இருக்குது? இந்த வாயின் வார்த்தையில வல்லம் இருக்குது. உங்க வாயின் வார்த்தையில பவர் இருக்குது. நீங்க பேசினா எல்லா வியாதியும் கேட்கும், எல்லா பிசாசும் இயேசுவின் நாமத்தினால உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன இருக்குது உங்க கையில? என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறாரு? அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கழுத தாடையா அடிச்சு நொறுக்குங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பட்டயமா எடுத்து அடிங்க இயேசுவின் நாமத்தினால. கவனம் தான் இருக்குதா? கல்ல ஒரே கல்ல பொட்ட சேர்த்து போடுங்க தெளிவா. என்ன இருக்குது? எது வேணாலும் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொன்று இருந்துச்சு. நம்ம குட்டு பையன்ட்ட என்ன இருந்துச்சு? குட்டை பையன்ட்ட கவன் இருந்துச்சு. ஒரு ஆள்கிட்ட எலும்பு தாடை, அது கழுதை உடைய தாடை எலும்பு. என்ன இருக்குதோ, கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்துல எழும்பி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வழி திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்க கையில் இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. உங்க வாயை நல்லா யூஸ் பண்ணுங்க. வார்த்தைகளை நம்ம வாயை திறந்தாவே கிருபையான வார்த்தைகள் தான் வரணும். நம்ம வாயை திறந்தாவே விசுவாசமான வார்த்தைகளை வரணும். அழப்பக்கூடாது, உழப்பக்கூடாது, யாரை பத்தியும் பேசக்கூடாது. அவரை தெரியுமா இப்படி கைது பண்ணா, எவன் கைது பண்ணா நமக்கு என்ன, போகட்டும், அது காரியங்கள் கர்த்தர் பார்த்துக்கிறார். எதையுமே பேசக்கூடாது. யார பத்தியும், எந்த ஊழியக்காரனோ ஊழியத்தை பத்தியும் குறைவா பேசவே கூடாது. அந்த பாஸ்டர் தெரியாதா, இப்படியே பேசி கடைசியில் அவன் பரலோகத்துக்கு போயிடுவார். நம்ம வாயை திறந்தா வீட்டுல சமாதானத்தின் வார்த்தைகளா, கிருபையின் வார்த்தைகளா, நன்மையின் வார்த்தைகளா, ஆறுதலின் வார்த்தைகளா, சுகமாக்குற வார்த்தைகளா, தேற்றுகிற வார்த்தைகளா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளா, அரவணைக்கிற வார்த்தைகளா தான் வாயிலிருந்து வார்த்தையே வரணும். தேவையில்லாத வார்த்தைகளை அழப்பாம இருந்தாவே என் ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைக்கு வல்லமையை கொடுத்து வழியை திறக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. உங்க கையில உங்களுக்குள்ள கர்த்தர் எதை கொடுத்திருக்காரோ அதை கொண்டு உங்களுடைய தடையை நீங்க உடைக்கலாம் கர்த்தர் சொல்றார். ஆமென். இன்னொரு காரியத்தை வாசிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசுவா 3:6 சீக்கிரம். ஆமென். போனார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இங்க ஒரு தடை வருது. ஆசீர்வாதத்துக்கான ஒரு தடை, உயர்வுக்கான ஒரு தடை. இங்க ஒரு தடை வருது, அது யோர்தான். இந்த யோர்தான் தடை என்ன, அது எப்படின்னா, அது வந்து கடல் மாதிரி இருக்கும், சாதாரண ஆறு மாதிரி இருக்காது, நதி மாதிரி இருக்காது, அக்கறையை பார்க்கவே முடியாது. அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடுமா. இந்த யோர்தானை கடக்கணும், யோர்தானை கடக்கணும், யோர்தான் தடை உடையணும். தடையை உடைச்சு யோர்தானை தாண்டி இவங்க கானானுக்குள்ள போகணும், ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும், சமாதானத்துக்குள்ள மனமகிழ்ச்சியா வாழும்படி போகணும். தடை இருக்குது. தடை நேரத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. யோசுவாவும் பார்க்கிறார். பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற சுமக்கிற ஆசானுடைய கால்கள் எங்கே? யோர்தான்ல கால் வச்சா யோர்தான் 2ஆ பிளக்குன்னு கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டினாவே அபிஷேகம்னு அர்த்தம். உடன்படிக்கை பெட்டினாவே தேவ மகிமைன்னு அர்த்தம். உடன்படிக்கை பெட்டினாவே தேவனுடைய வல்லமைன்னு அர்த்தம். நீங்க அபிஷேகத்துல இருந்தீங்கன்னா தடைகள் தானா உடையும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு முன்பாக தடைகள் இருக்க முடியாது. அபிஷேகப்பட்டவனை தடைகள் மேற்கொள்ளாது. அபிஷேகப்பட்டவன் தண்ணீர்ல நடந்தாலும் அக்கினியில நடந்தாலும் அவன் மேல பாதிக்காது, அவன் மேல பொருளாது. அவன் தப்பித்து இயேசுவின் நாமத்துல கர்த்தருக்கு வைராக்கியமாய் வெளியே வருவான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்ல. அபிஷேகம் நுகத்தடிய உடைக்கும். உங்களுக்கு அபிஷேகம் இருந்துச்சுன்னா அந்த அபிஷேகம் தானா தடைய உடைக்கும். அதனாலதான் சொல்றேன், அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகத்துல நிரம்பி இருங்க. அந்நிய பாஷை பேசுங்க. கணவன் மனைவியா கைய பிடிச்சு அந்நிய பாஷை பேசுங்க. உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க குடும்பத்துல போராட்டம், உங்க ஊழியத்துல போராட்டம்னா சாதாரண ஜெபத்தை ஜெபிக்கிறத விட கையை பிடித்து அந்நிய பாஷைகளை அபிஷேகத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க அபிஷேகத்துல ஜெபிக்க ஜெபிக்க வழி தானாய் திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்ப ஜெபம் பண்றவன கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. வரவும் மாட்டுது. குடும்ப ஜெபம் தானா. குடும்ப ஜெபம் எப்படி பண்றது? எப்படி? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. குடும்ப ஜெபம் பண்ற பாஸ்டர் கை வருதுப்பா. தம்பி இங்க வா. நாங்க ஃபாலோ பண்றது தான் கேட்கிறோம். சொன்னீங்களா? என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? இதெல்லாம் சர்ச்சில் செய்ய வேண்டியதை வீட்டுக்குள்ள செய்யறையா? பாட்டு பாடி சபைக்காக. ஏன் சபைக்காக? சபையில ஜெபம். குடும்ப ஜெபம்னா அது என்ன? குடும்ப ஜெபம் சபைக்கா? எல்லா குடும்பங்களுக்கும். சரி, ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம் கையை பிடிக்காம குடும்ப ஜெபம் பண்ணக்கூடாது. கையை தட்டி நீ ஒரு பாட்டு பாடு, நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீ ஒரு ஜெபம் பண்ணு, நான் ஒரு ஜெபம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்ப சொன்னா கரெக்டா நம்ம அடுத்த சீரியலுக்கு போயிடலாம். படம் போட்டுருவான் 9 மணிக்கு 9:30. அடுத்து எவனா போன் பண்ணுவான். அடுத்து யூடியூப்பை பார்க்கணும், அடுத்து வாட்ஸ்அப்பை பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. 2 பிள்ளைங்க இருக்குதான். தூங்குறதுக்கு முன்னாடியே 4 பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கையை பிடிச்சு இப்படி ஜெபம் பண்ணி என் பிள்ளைகள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. என் பேர் சாமுவேல் கிடையாது, என் பேர் சண்முகவேல். எங்க கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னா மதுரையில் இருக்கிற பெருமாள் கோயில நடந்துச்சு கல்யாணம். மீதி அப்புறம் சொல்றேன், டைம் இருக்கு.
கையை பிடிச்சு ஜெபிக்கிறத விட அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கணும். 10 நிமிஷம் கஷ்டமா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். நாளைக்கு ஏதோ ஒரு விபத்து வர வேண்டியது இருக்கும். உங்களுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, கணவனுக்கும் தெரியாது. நீ அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுதே என் ஆண்டவர் அந்நிய பாஷையில நாளைக்கு நடக்க போற விபத்தை தடுக்கிறதுக்கு ஜெபிக்க வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அதனாலதான் அந்நிய பாஷை ஜெபிக்க சொல்றேன். அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது எந்த ஊற்றுக்கண் திறக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியுமோ அந்த காரியத்தை கர்த்தர் திறக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷைய நைட்ல ஜெபம் பண்ணிட்டு போனா டிரான்ஸ்ஃபர்ல உன் பேர் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா வீடு பாதியிலே கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுல இருக்கிற பிரச்சனை, வீடை கட்ட முடியாம தடுக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைச்சு காலையில போகும்போது சமாதானத்துக்கு ஏதுவா கர்த்தர் மாற்றி இருப்பார். எனக்கு ஒண்ணுமே தெரியலையா, என்ன செய்யணும்னு தெரியலையா, அந்நிய பாஷை. எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையா, அந்நிய பாஷை. நான் தமிழ்ல ஜெபிக்கிறத விட அதிகமா நான் ஜெபிக்கிறது அந்நிய பாஷை. தமிழ்ல எனக்கு சரியா குடும்ப ஜெபம் மட்டும்தான். தனி ஜெபத்துல தனிமையா தமிழ்ல ஜெபம் பண்றதே கிடையாது. ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு நானே தீர்க்க தரிசனம் சொல்றேன். இதை நீங்கள் பழக்குவீங்கள். நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளேயே இன்டர்பிரேஷன், வியாக்கியானம் பண்ணும் வரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே அனல் ஆரம்பிக்கும். என் மனைவி அநேக நாட்கள் சுகவீனமா இருக்கும் பொழுது நான் கையை வச்சு சும்மா ஜெபிக்கிறத விட அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுதே அவ சொல்லுவா, உங்க கையில இருந்து அக்கினி புறப்படுது, என்ன தொடுது, என் முழங்கால்கள் சரியாகுது, என் கை சரியாகுது. காரணம் என்னன்னா, சாதாரண பாஷையில என்னுடைய தாய்மொழியில ஜெபிக்கிறதுல அந்நிய பாஷையில பரலோக பாஷையில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எந்த கிருமிக்கு எந்த நோய்க்கு எப்படி கட்டளையிடணும்னு ஆண்டவரே வாயில போட்டுருவார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் வந்து முன்ன 7th படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன். 8ஆவதுல கர்த்தர் ஹீலிங்ல நடத்தினார். ஹீலிங் டெலிவரன்ஸ் 10th படிக்கும் பொழுது. +1 முடிச்சேன். +2 முடிச்சுட்டு மதுரை வந்தேன். மதுரை வந்து அவங்க எல்லாமே ஐயப்பன் பக்தர்கள், எல்லாமே அவங்களோட சேர்ந்தேன். கொஞ்ச நாள் இயேசுவை மறந்தேன், மாலையை போட்டேன். ஐசிஐசிஐ பேங்க்ல மேனேஜரா வேலை பார்த்தேன். அங்க கூட வேலை பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். நம்ம கதையும் அப்படி கதை தான். இங்க இருக்க ஒரு 5 பேர் கதையோட சேர்த்து 6வது கதையும் இந்த கதை தான் ஓடுது. இதான் பண்ணேன். இல்லை கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. முத பொண்ணு பிறந்தது ரேஷ்மான்னு. ரேஷ்மா ஒரு யமகா ஷோரூம் ஒன்று, ரேஷ்மா மோட்டார்ஸ்னு பழங்காநத்தத்தில் வச்சிருந்தோம். நீங்க போயிருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ரேஷ்மா மோட்டார்ஸ்னு யமகா ஷோரூம். அதுக்கு எங்கள் ஒய்ஃப் ஓனராக இருந்தேன், நான் ஐசிஐசிஐ பேங்க்ல மேனேஜராக இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும் பொழுது குழந்தைக்கு ஃபீவர் வந்துச்சு. நைட்ல ஃபோன் பண்ணாங்க, கொண்டு போய் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். ஹீமோகுளோபின் 6% தான் இருந்துச்சு. அவங்க டாக்டர் சொன்னாங்க, காலையிலக்குள்ள நீங்க குழந்தைக்கு அந்த பிளட் கவுண்டிங் கூடல, ஏன்னா குழந்தை இறந்துரும், நீங்க எந்த தெய்வத்தையாவது கும்பிடுங்கன்னு. மீனாட்சி மிஷனுக்கு போனீங்கன்னா 3 தெய்வம் இருக்கும். கீழே மாரியத்தா இருக்கும், மேல மாதா இருக்கும், அதுக்கு மேல அல்லாஹ் கோயில் இருக்கும். 3ஐயும் கும்பிட்டமே தவிர ஆண்டவரை மறந்தாச்சு. ஆண்டவரை மறந்து விட்டுட்டு காலையில் 4:30 மணிக்கு கீழே இறங்கும் போது குழந்தை என்னுடைய மனைவியோடைய மடியில உயிர் போயிட்டு இருந்துச்சு. 4:45க்கு குழந்தை இறந்து போச்சு. 2.5 வயசு அழகான குழந்தை. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். செத்த பணமா வெளியே வீட்டுல கொண்டு வந்தோம், அழுதோம், புதைச்சோம். மனைவி பாதி பைத்தியமானா. நைட் நேரத்தில் மனைவி காணாம போயிருவா. எங்க காணன்னு பார்த்தா புதைச்ச இடத்துல நைட் உட்காந்து 12 மணிக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா சுடுகாட்டுல. பாதி பைத்தியமான மனைவியை வச்சுட்டு என்ன செய்யணும்னு தற்கொலைக்கு முடிவு பண்ணி செத்துறலான்னு முடிவு பண்ணி நாளையும் குறிச்சு வேலையும் க்ளோஸ் பண்ணி ரேஷ்மா மோட்டார்ஸை வித்துட்டு வேலையை ரிசைன் பண்ணி பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வேகமாக சொல்றேன். ஏன்னா அந்த இது செய்தி இல்லை, அது உங்களை அப்படியே சோகத்தில் அனுப்பி விட்டுரும், அதனால அனுப்பக்கூடாதுன்றதுக்காக நான் சீக்கிரமா சொல்லி விடுறேன்.
நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் செஞ்சு அனுப்பணும். வேகமா என்ன செஞ்சேன், முடிச்ச எல்லா பணத்தையும் பேங்க்ல போட்டுட்டு செத்துறலான்னு முடிவு பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நேராக மேலே ஏறி, அது ஹல்லேலூயா டவருக்கு பக்கத்தில் இருக்க ஜேகே ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு கீழே வரும்பொழுது ஒரு சத்தம் கேட்குது, நீ சாகிறதுக்காக அந்த பூமியில உன்னை உருவாக்கல, தாயின் கருவுக்கு முன்பாக உன்னை எலும்பு உருவாவதற்கு முன்னா தெரிந்து கொண்டேன், என் ஊழியத்தை செய்யும்படி அழைக்கிறேன், நீ சாக உன்னை விடமாட்டேன், உன்னை வாழ வைப்பேன்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் அசால்ட்டா திருப்பி பைக் எடுக்க போகும்போது அந்த சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு. நான் வேகமா பைக் எடுக்க போனேன். அந்த சத்தம் ஒரு உருவமாய் மாறினது போல இருந்துச்சு. என் ஷோல்டர் சட்டைய பிடிச்சு தரன்னு தள்ளி கொண்டு போய் அங்கே அல்லேலூயா டவருக்குள்ள விட்டுட்டு அந்த கை மறைஞ்சு போச்சு, ஆளு மறைஞ்சு போய் உள்ள போய் அழுதேன், புரண்டுனேன். அவங்க சொன்னாங்க, இயேசு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி மறுபடியும் நான் கண்ணீர் விட்டு அழுது ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் வந்தேன். வந்தப்ப ஒய்ஃப்ட சொன்னேன், ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஏசப்பா வணங்குறேன்னு. அன்னைக்கு வெறியாட்டம் பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சவ 15 பைபிளை கொண்டு போய் தீயில வச்சு எரிச்சா. இப்படி மைக்கில் போய் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். வெளியில வந்து அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, ஏண்டா பாஸ்டர் உனக்கெல்லாம் அறிவு இல்லையாடா, அவனை வெளியே அனுப்புடா, அவன் எதுக்குடா இங்கே வந்து பிரசங்கம் பண்றான், கேவலப்படுத்தப்பட்டது அநேக இடங்கள்ல. ஊரு உசிலம்பட்டி, அதனால கொஞ்சம் அகராதி ஜாஸ்தி. இப்படியெல்லாம் இருந்து இப்படியே சூழ்நிலை. ஒரு நாள் வந்து அவ சொன்னா, நான் சொல்ல முடியாத இடத்துல ஒரு இடத்துல கட்டி இருக்குது, நாளைக்கு காலையில கட்டி கரைஞ்சிச்சுன்னா நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நான் வரேன், இல்லாட்டா நீ பெருமாள் கோயிலுக்கு வந்துடணும். கட்டி இருக்கிற இடத்த காமிச்சு சொல்றேன், இந்த இடத்துல கட்டி இருக்குது, காலையிலக்குள்ள கட்டி கரையணும். உங்க இயேசுன்னு சொல்றீங்க, அந்த இயேசு உயிரோட இருந்தா நைட்டு கட்டி கரையட்டும், இல்லைன்னா காலையில நீ பெருமாள் கோயிலுக்கு பைபிள் எல்லாம் தூக்கி போட்டு வந்துடட்டும்னு என் 2 பேருக்கும் ஒரு நைட்ல பெரிய போராட்டம். ஆமா, நான் சரி ஜோம் பண்றேன், கட்டி கரைஞ்சுன்ட்டு ஒரே அழுக நைட்டெல்லாம் அழுதுட்டு காலையில் பார்த்தா, காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு டீ கடைக்கு போயிட்டேன். டீ கடையில் போய் 5 டீ 7 பேப்பர் எல்லாம் பார்த்து முடிச்சாலும் டைம் போகலை, 10 மணி ஆயிடுச்சு. பசிக்க வேற சரி வீட்டுக்கு வந்தால் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தா கன்ஃபார்மாக இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சொன்னா சிரிச்சுக்கிட்டே, சிரிச்சாதான் போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருக்கும்போது சொன்னா, உங்க இயேசு உயிரோடு இருக்கிறார், கட்டி இல்லை. உங்களையெல்லாம் அப்படி மாட்ட வைக்கணும் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டேன். ஏன்னா மாட்டினாதான் விசுவாசமே வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதம் வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கணும். முடியலையா மனைவிக்கு, பதறிட்டு போன போட்டு ஐயோ அம்மான்னு தூக்கிட்டு போறதை விட எனக்குள்ள இருக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. ஆஷாக்காரால் அன்னைய பாசையில ரே காத்தா அம்மா காத்தா. அப்புறம் சரியில்லைன்னா அப்புறம் பார்ப்போம். தடைகளை உடைக்கிறது உங்க அபிஷேகம், அற்புதங்களை செய்கிறது உங்கள் அபிஷேகம். உங்க குடும்பத்துல என்ன நடந்தாலும் கையை பிடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாசை ஜெபம் பண்ணிட்டு வாங்க, தலையில மாறி இருக்கும். அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் அநேக காரியங்கள் உண்டு. அபிஷேகம் பெற்றவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாவம் செய்ய முடியும், ஆனால் பாவம் செய்வதற்கு முன்பாக பலமுறை எச்சரிக்கப்படுவான். பாவம் செய்த பிறகும் பலமுறை எச்சரிக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டுவான். அபிஷேகம் பெறாதவன் பாவம் எச்சரிக்கப்படாது. அவன் மனம் திரும்புவதற்கு சில கஷ்டங்கள் இருக்கும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபமே மாதிரும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, 10 நிமிஷம் ஓடாது உங்க ஜெபம். அபிஷேகம் பெறாதவங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் சுத்தி அந்த 10 நிமிஷம் தான். அபிஷேகம் பெற்றவன் ஜெபிக்கிற ஜெபம் பல மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு களைப்பு வராது, வல்லமையும் பெலனும் கூடும். உங்க அபிஷேகம் உங்க தடைய உடைக்கும். உங்க அபிஷேகம் உங்க தடைய உடைக்கும். இயேசுவின் நாமத்தினால ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து யோர்தான்ல கால் வச்சவனை 2 பலக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க அபிஷேகத்தை விருத்தி பண்ணுங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. அபிஷேகம் வழிந்து ஓடட்டும், அபிஷேகம் நிரம்பி ஓடட்டும். வீட்டுக்குள்ள அந்நிய பாஷைகளை அதிகமா பேச ஆரம்பிங்க. வீட்டுக்குள்ள அந்நிய பாஷையில பேச வீடு முழுவதும் பிரச்சனத்தினால் நிரம்பிடும். வீட்டுக்குள்ள வாதம் வராது, வீட்டுக்குள்ள சண்டை வராது, வீட்டுக்குள்ள போராட்டம் வராது,
வீட்டுக்குள்ள குறைவு வராது, வீட்டுக்குள்ள நஷ்டம் வராது, வீட்டுக்குள்ள தரித்திரம் வராது, வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை பேச முடியாது, வீட்டுக்குள்ள எந்த துஷ்ட காரியமும் உள்ள வர முடியாது. அந்நிய பாஷையை பேசுங்கள், அபிஷேகமா இருங்கள், வீட்டுக்குள்ள தேவ மகிமையினால் நிரப்புங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க உற்சாகமா, அல்லேலூயா சொல்லுங்களேன்.